வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் முளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நன்றி நன்றி. ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 90வது நாளாக கருத்துரை ஆய்வரங்க தொடரை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சிறப்புரையாளராக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய அறிவன் பிணிதீர்ப்பான் ஐயா அவர்கள், திருக்குறள் அறிவன் பிணிதீர்ப்பான் ஐயா அவர்கள் வினையும் பயனும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். மற்றும் இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய தந்தை கவிக்கோ ஜின்னா ஷெரிஃபுதீன் ஐயா அவர்களுக்கும் பானுமதி அழகான ஒரு வாழ்த்தினை பாடி எல்லோருடைய உள்ளத்தையும் உகை கொள்ள செய்யக்கூடிய விதத்தில் பாடி அமர்ந்திருக்கின்ற பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்களையும், இந்த தளத்தினுடைய மற்றொரு சிறப்பான ஒரு தலைவராக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை உரை ஆற்றக்கூடிய கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்களையும், குமரி செல்வன் ஐயா அவர்களையும், கந்தன் ஐயா அவர்கள், இவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்கள், கவிஞர் ரமேஷ் எத்திராஜ் அவர்கள், ராஜேந்திரன் ஐயா அவர்கள், திருக்குறள் மாமன்றத்தின் மிகச்சிறந்த ஆளுமையாக திகழக்கூடிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், அத்தனை பேரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். வினையும் பயனும் என்ற அந்த தலைப்பில் அறிவன் ஐயா நிகழ்த்தக்கூடிய அந்த உரை ஆழ்வினை பற்றிய அது முயற்சியா அல்லது நல்வினை தீவினை பற்றிய செய்திகளா, வினையினால் ஏற்படக்கூடிய பயன், ஒவ்வொருவரும் தத்தம் செயல்களால் ஆற்றக்கூடிய தாம் ஆற்றக்கூடிய செயல்களின் வாயிலாக வரக்கூடிய பயனையும் சேர்த்தவர் தன்னுடைய உரையில் நல்க இருக்கின்றாரா என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றோம். அறிவனையா அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். வாருங்களையா, உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். நன்றியம்மா, நன்றி. அவையை வணங்கி அவையில் நாளும் இணைந்து ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் வணங்கி, இன்றைக்கு நம்முடைய தளத்திலே அம்மையார் அவர்கள், நம்முடைய நிறுவனர் அம்மையார் அவர்கள் அப்பா என்று சொல்லக்கூடிய மனத்திலிருந்து உள்ளத்திலிருந்து அப்பாவாக கருதக்கூடிய ஐயா அவர்களுக்கும், நாம் எல்லோருமே அவர் ஒருவரை தவிர நாம் எல்லோருமே அம்மா என்று உள்ளத்திலிருந்து அம்மா என்று அழைக்கக்கூடிய தலைமை அம்மா அவர்களையும், அருமையான பாடலை நமக்கு உவந்து காத்திருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய திருக்குறள் பானுமதி அம்மா அவர்களுக்கும், அருமையான வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய நிறுவனர் அம்மையார் அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம். வினையும் பயனும், அம்மையார் சொல்வது போன்று இந்த வினையும் பயனும் என்ற தலைப்பிலே எந்த திசையில் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம், பல திசையிலே கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட தலைப்பாக இருக்கின்றது. அவரவர்களுக்கு தோன்றக்கூடிய திசையிலே அதை கொண்டு செல்லலாம். அதிலே ஒரு புள்ளியிலிருந்து திடுமென திரும்பி அந்த ஒற்றை பாதையிலேயே சென்று விடலாம். பல பாதைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தலைப்பாக இருக்கின்றது. சென்று கொண்டே இருப்போம், பல வகையான செயல்களிலே பேசிக்கொண்டே இருப்போம். அதில் ஒன்றை குறிக்கும்பொழுது அந்த ஒன்றை அப்படியே எண்ணெய் ரோடு போல போட்டுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளவு விரிவான
பாதையாக அமைக்கப்பெற்ற தலைப்பு வினையும் பயனும். வினை என்றால் செயல் என்று பொருள். வினை என்பது வினைத்தொகையை குறிக்கக்கூடியது. திருக்குறளிலே வினை என்ற தலைப்பிலே அதிகாரங்கள் இருப்பது யாவரும் அறிந்தது. வினை செயல் வகை, வினைத்திற்பம் என்றெல்லாம் இருக்கின்றது. தெரிந்து தெளிதல், இதெல்லாம் வினையை பற்றிய குறிப்புகள். அந்த வினை என்ற சொல் ஊறுகாயை நினைவுபடுத்தினால் எளிமையாக விளங்கிவிடும் என்பதற்காக ஊறுகின்ற, ஊறிய என்ற பொருள்படும்படியாக ஊறுகாயை எடுத்துக்காட்டாக சொல்வார்கள். அதுபோன்று வினை என்பது முக்காலத்திற்கும் உரியது. கடந்த நிகழ்விற்கும் நிகழ்காலத்திற்கும் நடக்க இருக்கும் நிகழ்விற்கும் வாழ்வது இல்லை. இறந்த காலத்திலும் யாரும் வாழ இயலாது. ஆழ்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய கருத்து, இறந்த காலத்திலும் யாராலும் வாழ இயலாது, எதிர்காலத்திலும் யாராலும் வாழ இயலாது. ஒவ்வொருவரும் வாழக்கூடியது நிகழ்காலத்தில் மட்டுமே. நிகழ்காலத்திலே நாம் இப்பொழுது இங்கே அன்புடன் இணைந்து இருக்கின்றோம். இது நிகழ்காலம். ஏற்கனவே வாழ்த்து பாடல் பாடியது இறந்த காலம். இறந்த காலத்தில் இப்பொழுது நாம் மீண்டும் இருக்க முடியாது. வரவேற்புரை நிகழ்த்தியது இறந்த காலம். இந்த நாளிலே இப்பொழுது நடந்த நிகழ்வை குறிப்பிடுகின்றேன். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பது நிகழ்காலம். அனைவருக்கும் வணக்கம் கூறியது, நன்றி பாராட்டியது எல்லாம் இறந்த காலம். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பது நிகழ்காலம். இதற்கு பிறகு நடக்கக்கூடியது எல்லாம் எதிர்காலம். ஆக நாம் நிகழ்காலத்திலே இருக்கின்றோம் என்ற குறிப்பை இங்கே உணர்த்தி, வினை என்று சொல்லும்பொழுது நல்வினை தீவினை என்று இரண்டாக சொல்லுவார்கள். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரேனேன் என்ற குறளை இங்கே நினைவு கூர்ந்து, நல்வினை தீவினை என்று சொல்லும்பொழுது இக்குறளை இங்கே நினைவு கூற வேண்டும். கற்றதனால் ஆய பயனென் கொள் வாலறிவன் நற்றால் தொழாரேனேன். அளபடையெல்லாம் போட்டு சொல்லியிருப்பார் தாத்தா. அந்த வினை, வினையினோட நல்வினை தீவினை என்று பார்க்கும்பொழுது, நல்வினை செய்பவர்களுக்கும் நற்பயன் கிட்டும், நற்செயல் செய்பவர்களுக்கும் நற்பயன் கிட்டும், தீய பயனும் கிட்டும். அதே போன்று தீவினை செய்பவர்களுக்கும் நற்பயனும் கிட்டும், தீய பயனும் கிட்டும். இந்த நற்பயன் தீய பயன் என்பது நற்செயல் செய்பவர்களுக்கும் கிட்டும், தீய வினை செய்பவர்களுக்கும் கிட்டும். அது எப்படி என்றால், அது ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு வகையான எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். நல்லது நினச்சி தான் செய்தேன், ஆனால் அது இப்படி ஆகுன்னு தெரியல. இது நல்லது நினைத்து செய்யும்போது வரக்கூடிய, விளையக்கூடிய விளைவின் தீய பயனை குறிக்கக்கூடிய வரி. திருவள்ளுவர் அதை அப்படி சொல்லுவார். அந்த வகையிலெல்லாம் பார்க்கும்பொழுது, அந்த பயன் என்று பார்க்கும்போது நல்வினை ஆற்ற நற்பயனும் தீய பயனும் கிட்டும். தீய வினை ஆற்றும் பொழுது எப்படி நல்ல பயன் கிட்டும்? கிடைக்குதே. கெடுதல் செய்கிறவங்க நல்லா இருக்கிறதா நாம் சொல்கிறோமே, பேசுகிறோமே. இவ்வளோ கெடுதல் பண்ணுறான், இவன் எப்படி நல்லா தான் இருக்கிறான் சொல்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோமே. அவர்களுக்கும் ஏதோ ஒரு சிக்கல் நடக்கும், அவன் செய்த பயனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நல்வினை என்பதும் தீவினை என்பதும் இரண்டுக்கும் பொருத்தமானது. நல்விளைவு ஏற்படுத்துவதற்கும் தீய விளைவு ஏற்படுத்துவதற்கும் பொருத்தமானது என்றாலும், நல்வினையை ஆற்றும் பொழுது தீய விளைவுகள் நேராத வகையிலே நல்வினை ஆற்ற வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
கவனம் வேண்டும். நம்முடைய செயல்களிலே அத்துணை செயல்களிலும் கவனம் வேண்டும். அந்த கவனம் என்பது எண்ணம். உள்ளத்தால் உள்ளலும் தீது, மனதால் கூட ஒரு ஒரு தீய செயலை கருதுவது கூட தவறு. அப்போ அந்த மாதிரி நாம் மனத்தாலும் கூட நல்லவனாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளவு சிக்கலாக இருக்கும். உண்மையிலே இதெல்லாம் மேடையில் ஏதோ பேசிடலாம், நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்பொழுது அது அவ்வளவு பெரிய சிக்கலான செயல்பாடு. நம்மை மீறி சில நேரங்களிலே நாம் தவறான சிந்தனைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகின்றோம். அங்கே இருந்து திருக்குறள் நம்மை காப்பாற்றுகின்றது. முன்பெல்லாம் சில சிந்தனைகளுக்கு பிறகு தோன்றும், இப்பொழுதெல்லாம் சிந்தனை தொடங்கும் போதே தோன்றுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் சிந்தனை வராமல் பார்த்துக் கொள்கின்றது, தீய சிந்தனை, கெட்ட சிந்தனை. அப்படி பார்க்கும்போது நாம் இதற்காக மெனக்கெட்டு வேலை செய்ய வேண்டும் என்ற அளவிலே தீய செயல் என்றால் என்ன என்று திருவள்ளுவரே கூறுகின்றார். தீவினையார் அஞ்சார், அவங்க அஞ்ச மாட்டாங்க. தீவினை செய்வதற்கு அவங்க அஞ்ச மாட்டாங்க. விழுமியார் அஞ்சுவர். தீவினை என்னும் செருக்கு, அது செருக்கு, திமிர் பிடித்தது. அதை மகிழ்ச்சியாக பெருமையாக கருதுவாங்களாம். யார்? தீயவினை கெட்டவங்க, தீய செயல்களை செய்கிறவங்க. இப்போ யார் அஞ்சுவார் என்றால் நல்லவங்க தீய செயலை செய்கிறதுக்கு அஞ்சுவாங்க, கட்டாயமாக அஞ்சுவாங்க. இவங்க தனக்கு அறியாமலே 1-2 செயல் செய்தாலும் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வருவாங்க. முழுமையாக நல்லவங்களாக மாறிடுவாங்க. இது முயற்சியால் வரக்கூடிய நல்விளைவு. இன்னொரு வகையில் சொல்லுவார், தன்னைத்தான் காதலனாயின் எனை தோன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னை யார் காதலிக்கிறார்களோ, தன்னை யார் விரும்புகிறார்களோ, தன் மீது தான் யார் அன்பு காட்டுகிறார்களோ, அன்பு செலுத்துகிறார்களோ, அவர்கள் தீய செயல்களை சிந்திக்க மாட்டார்கள், கருத மாட்டார்கள். மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வராது. அப்போ தன்னைத்தான் காதல் என்றால் தன்னலம். எதன் மீது தன்னலம் வேண்டும்? கட்டாயமாக நம் மீது, நம் குடும்பத்தின் மீது நமக்கு அக்கறை வேண்டும். அந்த அளவிலே பார்க்கும்பொழுது நல்வினை, நல்ல செயல்களை செய்வதாகவும், தீவினை, தீய கருத்துக்களை சிந்திக்க கூட கூடாது, மனத்தாலும் கூட கருதக்கூடாது என்ற அளவிலும் இருக்கும்பொழுது நம்முடைய உடலும் மனமும் அவ்வளவு மேம்பட்டு கொண்டே இருக்கும். இதில் தன்னுடைய நலம், தன்னலம் என்பது, பொதுவாக தன்னலம் என்று சொல்லும்போது அதை பிறருக்கெல்லாம் இல்லாமல் எல்லா பொருளையும் தனக்கே அபகரித்து கொள்ள வேண்டும் என்று கருதுவதை மட்டுமே நாம் தன்னலம் என்று கருதி கொண்டு இருக்கின்றோம். பொதுவாக பேசக்கூடிய கருத்து அது. ஆனால் தன்னுடைய நலம் தேவை. ஒரு குடும்பத்திலே தாய் இருக்கின்றார் என்று சொன்னால், அந்த தாய் பிள்ளைகளை பேணி காக்கின்றார் என்று சொன்னால் தன்னுடைய உடல் நலமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிள்ளைகளை அவங்க நல்லபடியாக அழகாக வளர்க்க முடியும். தன்னுடைய உடல் மீது அக்கறை வேண்டும். ஆனால் எந்த அம்மாவும், எனக்கு தெரிந்த வகையில் எந்த அம்மாவும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. தன்னுடைய உடலை கவனிக்காமல் பிள்ளைகள், குடும்பம் என்ற வகையில் தான் தன்னுடைய உடலை கெடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உடல் மீது யாருக்கு அக்கறை வேண்டும் அப்படின்னா, அவங்களுடைய வயதான காலத்தில் இந்த பிள்ளைகள் அவங்க மேலே அக்கறை காட்டுறாங்க. அப்போ இதுக்கு இடையில் நடந்த, இவங்களுக்கு வயதாகிற வரைக்கும் இவங்க தன்னலம் கருதாமல் இருந்தாங்க. அதனுடைய விளைவு அவருடைய இறுதி காலத்திலே பிள்ளைகள் பயனாக இவர்களை பார்த்து கொள்கின்றார்கள். என்றாலும் தன்னலம் கருதினால் இவர்களுக்கு இறுதி காலத்திலே உடல் நலம் கெட்டிருக்காது என்ற குறிப்பு இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஏனென்றால் நாம் நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள். இறந்த காலத்திலும் வாழ இயலாது, எதிர்காலத்திலும் வாழ இயலாது. வினை நிகழ்காலத்தில் மட்டுமே நம்மால் வாழ முடியும். யாராலும் இறந்த காலத்திற்கு சென்று பார்க்கலாம், அதுக்கு ஞானிகளுக்கு உரியது அது. எதிர்காலத்திற்கு சென்று வரலாம், இறந்த காலத்திற்கு சென்று வரலாம், இது ஞானிகளுக்கு உரியது. ஊழ்கம் செய்ய வேண்டும். அதற்கு ஊழ்கம் செய்தால் இறந்த காலத்திற்கும் சென்று வரலாம்,
எதிர்காலத்திற்கும் சென்று வரலாம். ஆக மட்டும் நாம் மீண்டும் திரும்பி வரும்போது நிகழ்காலத்திற்கு வந்து விடுவோம். நாம் இருப்பது இந்த உடலால் நாம் உடலை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் கட்டாயமாக நிகழ்காலத்தில் மட்டுமே நம்மால் இயங்க இயலும். இறந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ செல்கின்றோம் என்று சொன்னால் அது பருவுடலுடன் செல்ல இயலாது. மனம் மட்டுமே அங்கே சென்று வரும், ஆன்மா மட்டுமே அங்கே சென்று வரும். ஆழ்ந்த கருத்து, மெய்யியல் கருத்து. இதை எடுத்தால் அது எங்கோ செல்லும். அது மிக மிக ஆழமான கருத்து. அதை தொட்டுவிட்டு அது வினை என்ற பயனிலே வரக்கூடியது. அந்த வினையை செய்பவர்கள், ஊழ்கம் என்ற வினையை செய்பவர்களுக்கு அது எளிய செயல். அவ்வளவு இறந்த காலத்தை பார்ப்பதும் எதிர்காலத்தை பார்ப்பதும் அவ்வளவு எளிமையான செயல் அவர்களுக்கு. ஓலைச்சுவடியில பார்த்து விட்டு சொல்வார்கள் சிலர், நடக்க போகும் நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லுவார்கள். அது குறிப்புகளாக கொடுப்பார்கள். அந்த ஓலைச்சுவடி இவருக்காக எழுதப்பட்ட ஓலைச்சுவடி அல்ல. எப்பொழுதோ யாரோ ஞானி எழுதி வைத்துவிட்டு சென்ற எழுத்துக்கள் பதித்த ஓலை ஏடு. அந்த ஏட்டை எடுத்து இங்கே படிக்க தெரிந்த ஒருவர் நமக்கு படித்து நம்முடைய காலத்தை சொல்கின்றார் என்றால் அது யாருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய பகுதியை அவர் எடுக்க வேண்டும். ஆனால் அது இவருக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்ற வகையிலெல்லாம் அந்த ஞானி என்றைக்கோ எழுதி வைத்து அருமையான கருத்து, அது கூற்று. இதற்கு ஞானம் வேண்டும். இந்த ஞானம் எப்பொழுது கிடைக்கும்னா ஊழ்கத்தில் கிடைக்கும். இதன் பொருட்டு நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று நம்முடைய ஆயா முப்பத்தாம்மா சொல்லுவாங்க, ஔவையார் அம்மா சொல்லுவாங்க, ஔவையார் ஆயா சொல்லுவாங்க. நமக்கு நல்லது செய்ய விட்டாலும், நல்லது செய்ய தெரியாவிட்டாலும், நல்லதுன்னா என்னன்னு தெரியாது, எனக்கு நல்லது செய்ய முடியல, சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் அது நல்ல கருத்தாக இருக்க வேண்டும், நற்கருத்தாக இருக்க வேண்டும். அந்த நல்லவனாக இருக்கலாம், ஆனால் இவ்வளவு நல்லவனாக இருக்க முடியாது, இருக்க இயலாது என்று வழக்கத்திலே யாரோ ஒரு சிலர் சொல்ல கேட்டிருக்கின்றோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னலம் கருதாதவராக இருப்பார், பிறர் நலனை நாள் முழுவதும் நினைப்பவராக இருப்பார். இந்த 24x7 என்று சொல்வார்கள். மருத்துவமனைகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, 24x7, 24 மணி நேரம் மருத்துவமனை. இவர் அந்த மாதிரி 24 மணி நேரமும் 7 நாளும், அதாவது நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் என்று பொருள் கொள்ளலாம், பிறர் நலனையே கருதக்கூடியவராக இருப்பார். தன்னலம் கருதாது பிறர் நலனை கருதக்கூடியவராக இருப்பார். பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றக்கூடிய சான்றாண்மை பொருந்திய மாமாந்தனாக, மாமனிதனாக இருப்பார். இவர் நல்லவர். இவர் செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் நல்வினையாகவே இருக்கும். இவர் மற்றவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கக்கூடியவர் என்றால் இவர் நன்றாக இருக்க வேண்டும். தான் நன்றாக இருந்தால், தான் உடல் நலத்துடன் வளமாக இருந்தால் பிறரை நன்றாக பார்த்து கொள்ள இயலும். இதற்கு பெயர் தன்னலம் அல்ல, இதுவும் ஒரு வகையிலே பொது நலமே. மற்றவர்களை நான் நலமாக பார்த்து கொள்ள வேண்டும், அதற்காக என்னுடைய உடல் நலத்தின் மீது எனக்கு அக்கறை வேண்டும். இதற்கு பெயரும் பொது நலமே. என்றாலும் இது தற்காப்பு, தற்காத்து தற்கொண்டால் பேணி என்ற வகையிலே, தகை சான்ற என்ற அளவிலே இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி தன்னலம் என்று பார்க்கும்போது நமக்கு நாமே நலத்தை பேணிக் கொள்ள வேண்டும், நலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்பொழுது, காலையிலே எழுதல், விடியற்காலையிலே எழுந்து சில பல
பணிகளை செய்தல். இது குறிப்பாக பெண்களுக்கு அவ்வளவாக வாய்ப்பு இருக்காது. காலையில் எழுந்து விடுவார்கள், ஆனால் தனக்கான பணியை செய்ய முடியாது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்யலாம்? குடும்பத்திற்கான பணியை செய்யும் போதே இவற்றை உடனே செய்து கொள்ளலாம். அதனோடு இதை மேற்கொள்ளலாம். மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் என்ன? ஒரு இருக்கையை அமர்த்தி, இருக்கையின் மீது அமர்ந்து, கையை கட்டி, கண்ணை மூடி, கையில் முத்திரையிட்டு, மூச்சு உள்ளிழுத்து வெளியிடுதல். இதற்கு பெயர் மூச்சு பயிற்சி என்று சொல்லுவார்கள். என்றாலும் பெருக்கும் பொழுது மூச்சு பயிற்சி, தண்ணீர் தெளித்து கோலம் விடும்பொழுது மூச்சு பயிற்சி, காலையிலே உணவை செய்யும் பொழுது, காலையிலே யாராவது வீட்டிலிருந்து வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவர்களுக்காக உணவை ஆக்கும் பொழுது மூச்சு பயிற்சி, அப்பொழுது இங்கும் அங்கும் நடக்கும்போது நடைப்பயிற்சி. இப்படிப்பட்ட அதன் மீது கொண்ட அக்கறை, தன் மீது தான் கொள்ளும் அக்கறை. நாம் செய்வது வேறு செயல்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தன்னுடைய உடலை பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடிய சிந்தனை, அந்த சிந்தனை போதும். மனவளக்கலை மன்றத்திலே குறிப்புகளை சொல்வார்கள். அமைதியாக படுத்து கிடந்து கால் அம்மா எனக்கு இது வேண்டும், அப்பா இது வேண்டும்னு சொல்லி போய் நேரில் போய் நின்று கேட்கக்கூடிய வாய்ப்பு இறைவனிடம் இருக்கின்றதா என்றால், நாம் எங்கே இருக்கின்றோமோ அங்கே இருந்து அப்படியே கேட்டால் அது கிடைக்கும். முத்தாய்ப்பான ஒன்று கூடு மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டு என்று சொல்வார்கள். ஆக இந்த மாதிரி நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஒரு மகிழ்வான செயலிலே ஈடுபடும் பொழுது உடலிலே மகிழ்ச்சிக்கு உண்டான செயல்பாடுகள் நிகழ்கின்றன. அந்த நிகழ்வு நற்பயனை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்காக தான் சில சொற்பொழிவுகளெல்லாம் கேட்க வேண்டும் சொல்லி, அதே போல் இந்த பட்டிமன்றங்கள்லாம் வரும்பொழுது ஒரு நல்ல நாள் தொலைக்காட்சியில் பட்டிமன்றம் அது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் செய்வாங்க. அந்த சூழ்நிலையில் படமும் போடுவாங்க, வேறு சில கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும். பட்டிமன்றம் இது வரும்போது பெரும்பாலோர் விரும்பக்கூடியது பட்டிமன்றம், நற்கருத்துக்களை கேட்பது. அந்த அளவில் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், பல பேர் வீட்டில் அதை யாரோ ஒருத்தர் 2 பேர் வேறு ஏதாவது வைத்து கொண்டிருக்கலாம். எப்போ பார்த்தாலும் பட்டிமன்றமா என்ற வகையில் யாரோ ஒருத்தர் 2 பேர், அது அவருடைய மனநிலை. என்றாலும் அவர்கள் அப்பொழுது தட்ஸ் மை ஓன் டைம் என்ற வேலையை செய்கின்றார்கள். அதுவும் அவர்களுக்கு பொருத்தமானதே. அதுவும் அவர்களுக்கு நல்ல விளைவை உண்டு பண்ணும், மனநிலையை உண்டு பண்ணும், நல்ல உடல் வளத்தை உண்டு பண்ணும். அப்படி நற்கருத்துக்களை நாம் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு உடலிலே இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும். அழுக்கு வெளியேறினால் தூய்மையான இடம் இருக்கும். நம்முடைய உடலிலே, உள்ளத்திலே தூய்மையான இடம் இருக்கும். அங்கே இறைவன் குடிகொள்வான் என்பது பொதுவான கருத்து. தூய்மையான இடத்திலே இறைவன் குடிகொண்டு இருப்பான் என்று சொல்வது பொதுவான கருத்து. அந்த பொதுவான கருத்தை நாம் செய்ய வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே அழுக்கு இருக்கும்போது கடவுளை அழைத்தால் எப்படி வருவான்? நம்முடைய உள்ளத்திலே அழுக்கு இல்லாமல் நாம் தூய்மையாக இருக்கும் பொழுது நாம் அழைக்காமலே நம்முடன் இருப்பவன் இறை பேராற்றலாக இருக்கக்கூடும், இறை துகள்களாக இருக்க முடியும். அந்த இறை துகள்கள் என்று ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்லுவார். அப்படி அந்த திருக்குறளிலே அவர் இறைவன் பொருள் சேர் என்று சொல்லுவார். அந்த இறைவன் பொருள் எப்பொழுது சேரும் நமக்கு? இறைவன் பொருள் என்றால் என்ன? நம்முடைய வீட்டிலே, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அல்லது வெளிப்புறத்திலே கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இறைவன் பொருளா? ஆமாம், இவையெல்லாம் இறைவனால் உண்டாக்கப்பட்டது. எல்லா பொருளும் ஐம்பேராற்றல் முதலான எல்லாம் இறைப்பேர் அருளால் உண்டாக்கப்பட்டது. தோன்றியது, கண்ணுக்கு தோன்றக்கூடியது, கண்ணுக்கு தோன்றாதது என்றெல்லாம் இருக்கின்றது. கண்ணுக்கு புலப்படக்கூடியது, கண்ணுக்கு புலப்படாதது என்றெல்லாம், நுண்துகள் என்றெல்லாம் இருக்கின்றது, நுண்ணுயிர்கள் என்றெல்லாம் இருக்கின்றது. இவையெல்லாம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இதெல்லாம் உண்டாக்கிட்டு இது எதுலையுமே இருப்பான், எல்லாவற்றிலும் இருப்பான், எதுலையுமே சேர மாட்டான். அப்போ அது என்ன பொசிஷன், அது என்ன கண்டிஷன்?
என்று பார்க்கும்போது அந்த ஒரு நிலைக்கு நாம் ஆளாக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரு உடல் புற உடல் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் பேணி காக்க வேண்டும். கட்டாயமாக பேணி காக்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கின்றோம். இதற்கு காலை பொழுது மிக நல்ல அருமையான பொழுது. அந்த 7 மணி என்று சொன்னேன் அல்லவா, அதற்கு பிறகு 7லிருந்து 9க்குள் இறைப்பை நேரம். அந்த இறைப்பை நேரத்திலே கட்டாயமாக ஒருவர் உணவை மேற்கொள்ள வேண்டும். 8 மணிக்கு முன்னால் யார் ஒருவர் உணவை மேற்கொள்கின்றாரோ அவருக்கு உடல் நலமாக இருக்கும். அதற்கு பிறகு 9லிருந்து 11 மண்ணீரல் நேரம். இந்த மண்ணீரல் நேரத்திலே யாரெல்லாம் உணவை மேற்கொள்கின்றார்களோ 9லிருந்து 11 யாரெல்லாம் மண்ணீரல் காலத்திலே உணவை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக உடல் கெட்டுப்போகும். அதற்கு பிறகு 11லிருந்து 3 மணி வரை நெஞ்சாங்குலை நேரம், சிறுகுடல் நேரம். அந்த நேரத்திலே திடப்பொருளை கொடுத்து நெஞ்சாங்குலைக்கும் சிறுகுடலுக்கும் அழுத்தம் கொடுத்து கடுமையான வேலையை கொடுத்து, இந்த இதை செரிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி கடுமையான வேலை கொடுப்பவர்களுக்கு உடல்நலம் கெட்டு போகும். அப்போ பகல் நேரம் என்று சொன்னால் நீராகாரம். உயிருக்கு ஆதாரம் என்று வரும்போது காலை உணவு. அதே போல் மாலையிலே 5லிருந்து 7 அந்த அந்தி சந்தி என்று சொல்லக்கூடிய சூரிய உதய நேரமும் சூரிய மறைவு நேரமும் கட்டாயமாக உணவை மேற்கொள்ளக்கூடிய சத்து பொருள்களை உடலுக்கு கொடுக்கக்கூடிய காலம். அப்போ மீதி நேரத்தில் எனக்கு பசிக்குது, நான் என்ன செய்யலாம்? எப்படி வசப்படுத்தினால் இறையை நமக்குள்ளே நாம் காணலாம்? வெளியிலே இருக்கக்கூடிய அந்த இறை துகளை நமக்குள்ளே உணர்கின்ற காலம் நம்மிடையே இருக்கிறது. எந்த காலம் உரித்தான காலம்? இறந்தது இல்லை, இனி வரப்போவது இல்லை. நிகழ்கின்ற காலத்திலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும்? காலையிலே தொடங்கி மாலை வரை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எந்த நேரம் ஏற்புடையது, அந்த நேரத்திலே எதை செய்தால் அந்த உறுப்புகள் பலப்படும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற போதே பல புறப்பாடல்கள் மனதிற்குள்ளே நிழலாடின. உண்டால் அம்மை இவ்வுலகம் என்ற புறப்பாடல், நீதிநெறிச்சார பாடல், மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வொவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், கருமமே கண்ணாயினார். ஆக திருக்குறள் உள்ளே வருகிறது, திருமூலர் உள்ளே வருகிறார், வந்து நம்முடைய மனங்களிலே சிம்மாசனமிட்டு அமர்கிறார். பாரதி வருகிறார். நினைத்து பாருங்கள், ஒரு உரையிலே எத்தனை தலை சிறந்த ஆன்மீகவாதிகளும் கவிஞர்களும் உள்ளே வந்து போகிறார்கள். ஆக இருக்கக்கூடிய இடத்திலேயே நமக்கு இந்த உரை கிடைத்தது நாம் செய்த பெரும் பேறுதான். வழக்கமாக கோவிந்தம்மாள் அவர்கள் அருமையாக சொல்வார்கள், இன்றைக்கு அழகாக தொகுத்து சொல்லிவிட்டார்கள். ஆக நல்ல உரையை இன்றைக்கு கேட்டு நினைவு நெஞ்சிலே இனிக்கிறது. இனிப்பான உரையை செவி திகட்ட வாரி வழங்கிய வள்ளல் அறிவன் பிணிதீர்ப்பான் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். ரமேஷ் ஐயா, ரமேஷ் எத்தராஜ் ஐயா, நீங்க பேசுங்க. வணக்கம். அருமையானதொரு ஐயா அவர்கள் சொன்னது போல, நம்முடைய எவஞ்சலின் மனோகரன் ஐயா சொன்னது போல அருமையானதொரு உரை நம்முடைய கோவிந்தம்மாள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். வினை பயன் தருபவன் ஒப்பான், வினை பயன் தருபவன் ஒப்பான், அதனை சூர்தூக்கி பெறுபவன் காப்பான், அதனை சீர்தூக்கி பெறுபவன் காப்பான், உள்ளத்தே விதைப்பவன் வென்றான், உள்ளத்தே விதைப்பவன் வென்றான், வினை பயனுமாய் கற்றான், வினை பயனுமாய் கற்றான், எங்கள் அறிவின் பிணி தீர்ப்பான், எங்கள் அறிவின் பிணி தீர்ப்பான். நல்வினையான தீவினை ஆச்சரியம், நல்வினையான தீவினை ஆச்சரியம், தீவினையான நல்வினை ஆபத்து, தீவினையான நல்வினை ஆபத்து, நற்பயன் தரும் ஆள்வினை உடைமை, நற்பயன் தரும் ஆள்வினை, நற்பயன் தரும் ஆள்வினை ஆயுதம், நற்பயன் தரும் ஆள்வினை ஆயுதம், நிகழ்காலத்து ஏற்றமான பொற்காலம் நிகழ்காலத்தின் ஏற்றமான பொற்காலம் என்கிறார்
நிகழ்காலத்தின் ஏற்றமான போர்க்களம் என்கிறார். வசந்த கால அறிவின் பிரித்தீர்ப்பான். வசந்த கால அறிவின் பிரித்தீர்ப்பான். அற்றல் அளவறிந்து உண்டு. அற்றல் அளவறிந்து உண்டு. ஆற்றல் வளமாய் ஆண்டு. ஆற்றல் வளமாய் ஆண்டு. அருந்தியது அற்றது போற்றின். அருந்தியது அற்றது போற்றின். மருந்தளவும் மருந்து வேண்டா. மருந்தளவும் மருந்து வேண்டா. உடல் மொழி வள்ளுவன் வாக்கு. உடல் மொழி வள்ளுவன் வாக்கு. உறுதியாய் உரைத்தார் பிணை தீர்ப்பான். உறுதியாய் உரைத்தார் பிணை தீர்ப்பான். பிணி தீர்ப்பான். பாரின் பாலும் விசும்பின் பாலும். பாரின் பாலும் விசும்பின் பாலும். மானிட நலத்து உருக்கண் நீங்க. மானுட நலத்து உருக்கண் நீங்க. புவிதனில் நிலைத்து உயர. புவிதனில் நிலைத்து உயர. எண்ணுதற்கு ஆக்க அரிதான. எண்ணுதற்கு ஆக்க அரிதான. அறிவின் பிணி தீர்ப்பான் உரை. அறிவன் பிணி தீர்ப்பான் உரை. பனித்தோய வானத்து வெண்மதியாய். பனித்தோய்ந்த வானத்து வெண்மதியாய். சிலை வண்ண வண்ணத்து கண்ணோட்டமாய். சிலை வண்ண வண்ணத்து கண்ணோட்டமாய். கண்ணோட்டத்தின் முன்னோட்ட புவி தேரோட்டமாய். புவி தேரோட்டமாய். ஐயமில் சிந்தனை கொண்டாட்டம். ஐயமில் சிந்தனை கொண்டாட்டம். எங்கள் ஐயன் பிரித்தீர்ப்பான் உரை. தீயவை தீய பெயர்களால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்பதை அருமையானதொரு சொற்கொண்டு நல்ல கற்கண்டாய் படைத்திட்டார். வாழ்க, வாழ்ந்து உயர்க. நன்றி. பானுமதி அம்மா, செல்வனையா அடுத்தடுத்து பேசுங்கய்யா. உங்களுடைய உரை தாருங்க. ராஜேந்திரன் ஐயாவை கூப்பிடுங்கம்மா. இல்ல ஐயா, நீங்க பேசுங்கய்யா. நீங்க பேசுங்கய்யா. நீங்க பேசுங்க. பேசுவையா? பேசுங்கய்யா. பேசுங்க. பேசுங்கய்யா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், அருமையான தலைமை உரை ஆற்றிய அம்மா கோவிந்தம்மா அவர்களுக்கும், எங்களுடைய அன்பிற்கினிய நண்பர் எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், அன்பிற்கினிய நல்ல நண்பர் நம்முடைய செல்வன் ஐயா அவர்களுக்கும், நல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், கவிதை மலர் பொழிந்த ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அறிவன் பிணி தீர்ப்பான் அருமையான உரை நிகழ்த்தினார். அவருடைய பெயரில் அமைந்திருக்கின்ற அறிவன் பிணி தீர்ப்பான். இது இந்த பேச்சு அறிவார்ந்த பேச்சு, பிணி தீர்க்கக்கூடிய பேச்சு என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பேச்சு. உள்ளம் செம்மையானால், அதாவது உள்ளம் செம்மையானால் எல்லாமே சிறப்பாக அமையும். அதைத்தான் சொல்ற, மனமது செம்மையானால் மந்திரம் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அந்த அம்மா அவர்கள் சொன்னார்கள், மிக அழகாக கோவிந்தம்மாள் சொன்னார்கள், தாய்மானவர் ஒரு தோட்டத்திலே மலர் பறிக்க சென்றார். இறைவனை வழிபட மலர் பறிக்க சென்றார். ஆனால் மலரை பார்க்கும் பொழுதெல்லாம் அங்கே என்ன யார் இருக்கிறார் என்றால், பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச அங்கே பார்க்கின்ற மலரினுடைய நீயே இருத்தி என்று சொல்றாய். நீதான் இருக்கின்றாய் இறைவா, நீயே இருக்கின்றாய். ஆக மனம் இருக்கிறதே, அந்த மனம் எது இருக்கிறதா அதுதான் வெளிப்பாடு இருக்கிறது. ஐயா அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். அதாவது என்னுடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றதோ தீவினையார் அஞ்சார் விழுமியார், அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. என்னுடைய உள்ளத்திலே நல்ல உள்ளம் இருக்கிறதே, அதை விழுமியோர் தீவினையை நினைக்க மாட்டார்கள், தீவினை செய்ய மாட்டார்கள், நல்வினைதான் செய்வார்கள். அவர்களுடைய உள்ளம் உள்ளத்தார் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உடன் என்று சொல்லுவார்கள். உள்ளம் செம்மையானால் எதுவும் எல்லாமே செம்மையாக இருக்கின்ற கருத்தை மிக அழகாக சொல்லி, நல்லாரை காண்பதும் நன்றே. ஐயா எவாஞ்சலின் அவர்கள் மிக அழகான ஒரு பின்னுரை வேந்தர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் ஒவ்வொரு கருத்தையும் நுணுக்கமாக அவர் பின்னுரை வழங்கினார். அவர் சொன்னார், நல்லாரை காண்பதும் நன்றி என்ற ஔவையார் பாடலும் வந்தது. அதே சமயத்திலே பல இலக்கியங்களுடைய சாரமெல்லாம் வந்தது. நிலத்தியல்பால் நீர்திருந்தாற்றாகும். நிலத்தினுடைய இயல்புக்கு ஏற்றவாறு தான் நீர் மாறும். அதே போல நல்லாருடைய இணக்கம் தேவை என்பதை ஐயா அவர்கள் பிரிதீர்ப்பானவர்கள் மிக அழகாக சொன்னார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஒரு கருத்தை மிக நுட்பமாக சொன்னார். அதாவது பிறர் நலம் பேணுவதற்காக நம்முடைய நலத்தை பேண வேண்டும், அது பொது நலத்தை சார்ந்து என்ற ஒரு கருத்தை, நுட்பமான கருத்தை மிக அழகாக சொன்னார். அறிவினால் ஆகுவது உண்டோ? அறிவு எதனால் வேண்டும்?
பிரிதின் நோய் தன்னோய் போற்றாக்கடை, பிறனுடைய நோயும் தன்னோயாக கருத வேண்டும் என்ற கருத்தை மிக அழகுபட சொல்லி, எந்தெந்த நேரத்தில் எந்த உணவு உண்ண வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் மிக அழகுபட சொல்லி, நம்மையெல்லாம் ஒரு பிணிதீர்க்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் செம்மையுற சொன்ன ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றியா. கந்தன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சுத்தம் சோறு போடும், மன சுத்தம் இருந்தால் மற்றது எதுவும் தேவை, மனத்துக்கள் மாசுலனாதல் அனைத்தரன் என்று சொல்லியிருக்கிறார் ஐயா அறிவன் அவர்கள். மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். பானுமதி அம்மையார் கூறிய பாடல் இறைவன் அடியார்களுக்கு கிரகங்கள் எதுவும் செய்யாது என்ற பொருள்படும்படியாக ஞானசம்பந்தர் பாடியது. அப்பர் இப்போது நேரம் சரியில்லை, போக வேண்டாம் என்று சூளை நோய்க்காக இது கிளம்பும்போது தடுப்பார், சமணர்களால் ஆபத்து உண்டு என்று. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இறைவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்புவார். அப்போது அந்த பாடலை பாடுவார். எப்போது யாருக்கு எந்த இடர் வந்தாலும் இந்த பாடலை பாடினால் எந்த இடரும் வராது, நவகிரகங்களின் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. நன்றி, வணக்கம். ஐயாவுடைய உரை அப்போ அந்த காலத்துல டி.எஸ். பாலையா நடிகர் இருந்தார். அவருடைய அந்த ஓசை, அந்த உங்களுடைய சத்தம் உங்களுடைய நீங்க பேசுறது அந்த குரல்ல தான் ஞாபகப்படுத்துது எங்களுக்கு. நிஜமாமே நகைச்சுவையோடு கலந்த ஒரு பின்னூட்டத்தை தந்தீர்கள். ஒவ்வொரு முறையும் இன்றைக்கும் வித்தியாசமான ஒரு பின்னூட்டம் தான். நன்றி ஐயா. அடுத்ததாக செல்வனையா, உங்களுடைய பின்னூட்டம் தாருங்கள். நன்றிம்மா, நன்றி. இன்று ஐயாவுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. பரவலாக நிறைய நல்ல செய்திகள், எனைத்தானும் நல்லவை கேட்கிற மாதிரி நல்லது கேட்கிறது, நல்லாரை காண்பது, அது மூதுரை பாடல் இருந்து அந்த பாடலாம் நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதே போல நல்வினை தீவினை, இந்த குரல்ல இருந்து 2-3 கடவுள் வாழ்த்துல இருந்து தீவினை எச்சம், சிற்றம் சேராமை, இந்த மாதிரி அங்கங்கே இருந்து நல்வினை தீவினை, இந்த மாதிரி நமக்கு நிறைய நல்லதை நினைக்கணும், நல்லது செய்யணும். எதை செய்தா, அதாவது நல்லோடு சேர்ந்தாலும் நமக்கு, அதாவது மன தூய்மை செய்வின தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ இதை மாதிரி நமக்கு நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்லவங்களோட சேரணும், நல்ல செய்யணும், இந்த மாதிரி நல்வினைகளையே நிறைய ஐயா அவர்கள் சொன்னாங்க. அதே போல உடல் ரீதியாகவும் நிறைய சொன்னாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசியிருக்காங்க. அவர் பேச்சை கேட்டு நான் மாத்திர விஷயம், ஏன்னா நமக்கு ஒருத்தருடைய பேச்சை கேட்குறோம், அதே மாதிரி பேசணும் ஆசைப்படுறோம். நிறைய நம்ம நிறைய அறிஞர்களாக இருக்காங்க, அவங்களாம் பேசும்போது நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதே போல் இந்த அறிவன் பிடித்திருப்பான ஐயா பேசுனதில் நான் ஒரு விஷயம், இந்த சாப்பிடக்கூடிய முறைகளை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருந்தார். அப்போ இரவு 7 மணிக்கு முன்னாடி உணவை அறிந்திரணும் அப்படின்னு சொன்னார். நான் அன்னைக்கு ஒரு விஷயம் அதை என் வாழ்க்கையில் அதை மாற்றினேன். 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் மாற்றினதுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்படி அவருடைய உரையிலிருந்து நான் ஒரு சின்ன இப்படி சில நிறைய மருத்துவ குறிப்புகளை நிறைய கொடுப்பார். இந்த உணவு ரீதியா அப்படி இன்றைய ஆய்வுரை ஒரு பரவலான நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய, கேட்பதாக இருந்தது, யாரோ சேராக இருந்தது, நல்ல நம்ம செய்யக்கூடியது, இந்த உடல் அப்படி பரவலாக ஒரு நிறைய நல்ல செய்திகளை ஐயா கொடுத்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததா பானுமதி அம்மா, உங்களுடைய பின்னூட்டம் தாருங்கள். வணக்கம் அம்மா. அறிவன் பிணி தீர்ப்பான் என்று நினைத்திருக்க, அவர் இறையாற்றலை பற்றி இவ்வளவு விரிவாக உரையாற்றுவார் என்பது ரொம்ப வியப்புக்குரிய செய்தியாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா முழுதாக உள்வாங்கினேனா என்று கூட இன்னும் அந்த பிரமிப்பிலிருந்து வெளிவரவில்லை. ஒரு விரிவான ஒரு நல்ல உரை. அவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் எல்லாருடைய பிணியை தீர்க்க வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பதனால்தான் அவரால் இந்த அளவுக்கு நல்ல முறையில் பேச முடிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா அப்புறம் நல்லவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதே போலதான் அவருடைய உரை இன்றைக்கு இருந்தது. இறை ஆற்றலை பற்றி அவர் சொன்ன கருத்துகள் கொஞ்சம் வித்தியாசமா, நம்முடைய ஒரு நோக்குக்கு கொஞ்சம் சற்றே மாறுபட்டது என்று கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம ஒரு உருவ வழிபாட்டுல இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் அந்த மாதிரி இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆழ்வார்கள், நம்முடைய ஆச்சாரர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பாடல் எனக்கு நம்மாழ்வாருடைய பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது.
திட விசும்பு எரி வலி நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவை தரும் உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துள்ளன். அப்படிதான் ஆண்டவன் சொல்றாங்க. இறை என்று வரும்போது உருவம் கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு உருவ வழிபாட்டிலே அதை ஈர்ப்பதற்காக ஒரு உருவம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவனும் எல்லாவற்றிலும் பறந்து இருக்கிறான். நம்ம எப்படி ஈர்க்கப்படுகிறோமோ அதே போல அவனும் நம்மால் ஈர்க்கப்படுகிறான். அதான் அன்பெனும் வலையுள் அகப்படும் பொருளே என்றுதான் அவனை சொல்கிறார்கள். அப்படி அன்பானவர்களாக நல்லவர்களாக நாம் இருந்தால் இறையாற்றல் நம்மால் ஈர்க்கப்படும். அது நமக்கு நல்வினையைத்தான் தரும். நம்மிடம் இருக்கிற தீவினைகள் எல்லாம் அது அகற்றும் என்பதுதான் இது அடிப்படை உண்மை. அதை அழகாக எடுத்து சொன்ன அறிவன் பிணி தீர்ப்பானுக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துதல்களும் நன்றிகளும் ஐயா. உண்மையிலே மிகவும் அற்புதமான உரையாக இருந்தது. நாங்கள் நினைந்து நினைந்து உள்ளத்தில் சிந்தித்து சிந்தித்து அதனுடைய முழுமையான பொருளை உணர்வதற்கு கூட எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் மிகவும் பாராட்டுக்குரிய உரையாக இருந்தது. நன்றி ஐயா, நன்றி. அசோகன் ஐயா, நீங்க பேசிட்டு அதோட நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. இன்று 90வது நாள் நான் வந்து சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் இன்று என்னால் வீடியோவும் அதிகமாக சரியாக எடுக்க முடியவில்லை என்ற காரணம். மேலும் நல்ல சிறப்பாக இருந்தது ஐயா. இன்றைய நாளில் எல்லாரும் என்னை மன்னித்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இந்த என்னால் எடுக்க முடிந்த வீடியோவை பார்த்து கொள்ளவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம். அறிவனையா எதுவும் ஏற்புரை சொல்றீங்களா? நன்றிங்கம்மா. வாய்ப்பு நல்கிய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திற்கும் பாராட்டுகளை வழங்கிய அத்துணை பாராட்டும் இறைப்பேராற்றலுக்கு உரியது. தூற்றுவதும் போற்றுவதும் இறைப்பேராற்றலுக்கு உரியது என்ற அளவிலே அத்தனை பேரின் அந்த பாராட்டுகளையும் இறைவனுக்கு அளித்து மகிழ்கின்றேன். அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நிறைவு செய்யலாம் ஐயா.